புகாரியிலே இருக்கிறது, முஸ்லிமிலே இருக்கிறது, திருமதியிலே இருக்கிறது, நசையிலே இருக்கிறது, இப்னு மாஜாவிலே இருக்கிறது, ஹதீஸ் புக்ல இருக்குதுல, சஹாபாக்கள் அறிவிச்சிட்டாங்கல, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். என்ன சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது தப்பா சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அது உலகத்துல அறிவை ஏற்றுக்காட்டி பிரச்சனை இல்லை, நம்ம கண்ணுக்கு எதிரில் காணக்கூடிய உண்மைக்கு மாற்றமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு முரண்பட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை நம்புகிறார்களா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய நம்பிக்கை உரசி பார்க்கணும். நாம நம்புற நம்பிக்கை கரெக்டா? ரசூலுல்லாஹ் இப்படித்தான் எங்களை பற்றி அறிமுகப்படுத்துறாங்களா? குர்ஆனுக்கு மாற்றமா கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? அப்படி யோசிப்பதை விட்டுவிட்டு ஏதோ ஹதீஸை தூக்கி பிடிக்கிறோம், ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகத்தையே முரண்பட்டவராக பொய்யராக மக்கள் மத்தியிலே சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த மக்கள் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள் கூட சமூகத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குது. குர்ஆனும் மார்க்கம், ஹதீஸும் மார்க்கம், இஜ்மா மார்க்கம், கியாஸ் மார்க்கம், இப்படி எத்தனையோ விஷயத்துல மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லி மக்கள் பிரிந்து கிடந்தாலும் சில பிரிவினர் சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். ஆனா அந்த ஹதீஸ்ல எது ஹதீஸ்? ஹதீஸுக்கு டெஃபினேஷன் என்ன? ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே ஹதீஸா? ஒரு நல்ல மனுஷன் சொன்னா அது பேர் ஹதீஸா? ஹதீஸுக்கான அளவுகோல்ல முக்கியமான அளவுகோல் அது முரண்பட்டு இருக்கக்கூடாது, குர்ஆனுக்கு எதிராக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த செய்தி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஹதீஸ் கிடையாதுங்கிற முடிவுக்கு வரணும். அப்படி நம்புறோமா? அப்படி நம்பினா மறுமையில சொர்க்கம். நாம போகிற பாதை சத்திய பாதை, நாம் போகிற பாதை நேரிய பாதை. அப்படி நம்பலாட்டி தப்பான பாதைன்னு அர்த்தம். உங்க அறிவை கொண்டு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ சில ஹதீஸ்ல பார்க்கிறோம் புத்தகங்கள்ல, புகாரியிலே வருகிறது சில அறிவிப்புகள், சில ஹதீஸ்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க சொன்ன செய்தி எல்லாம் ஒரு ஹதீஸ்ல வந்துட்டே இருக்கு. அதுல ஒரு செய்தி இடையில வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய பேச்சு ஒண்ணு வருது. என்ன பேச்சு? மறுமையில கியாமத் நாளையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆதரை நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. எல்கா இப்ராஹிம் ஆதரை யௌமல் கியாமா, ஆதரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத் நாளையிலே சந்திப்பார்கள். சந்தித்த உடனே கேட்பாங்க, அலம் அகுல்லக லா தஅசீக, எனக்கு நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? இப்படி மாறு செஞ்சு வந்து நிக்கிறீங்களே கியாமத் நாளையில என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம். அப்ப அவர் சொல்வாரா, பல்யோம லா ஆசீக, எப்பா இன்னைக்கு நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன், உலகத்துல தப்பு பண்ணிட்டேன், உன் பேச்சை கேட்கல, அதுக்கு மாற்றமா நடந்துட்டேன், ஆனால் இன்றைக்கு வாக்குறுதி தருகிறேன், பல்யோம லா ஆசீக, இன்னைக்கு உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்வார். சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரா அல்லாஹ்விடத்துல போய், யா ரப்பி, இறைவா எனக்கு நீ வாக்குறுதி தரவில்லையா? அலம் வஅத்தனி, எனக்கு நீ வாக்குறுதி தந்திருக்கிற, என்ன வாக்குறுதி? லம் துக்ஸினி யௌம யுபாஸூன், எழுப்பப்படுகிற நாளில் என்னை நீ இழிவுபடுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறாய். கியாமத் நாளையில என்னை அசிங்கப்படுத்த மாட்டேன், என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி தந்திருக்கிறாய். இன்றைய தினம் எனக்கு ஏற்படுகிற இழிவுகளில் என்னுடைய தந்தை உன்னுடைய அருளை விட்டும் தூரமாக இருக்கிறாரே, நரகத்திற்குரியவராக இருக்கிறாரே, இதை விட எனக்கு ஏற்படுகிற கேவலம் என்ன? இதை விட எனக்கு ஏற்படுகிற இழிவு என்ன? இதுதான் ரொம்ப பெரிய இழிவு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொல்வாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், நான் இறை மறுப்பாளர்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கிட்டேன். இப்ராஹிமே உங்க காலுக்கு கீழே பாருங்க, காலுக்கு கீழே பார்த்தா ஒரு கழுதை புலி வடிவத்தில் ஒரு பிராணி ஒன்று நின்று கொண்டிருக்கும். அந்த ஆதரை அல்லாஹ் அப்படிப்பட்ட உருவத்தில் மாத்திடுவாங்க. உடனே அந்த பிராணியை தூக்கி நரகத்தில் கொண்டு எரிவாங்க என்று அந்த செய்தி வருகிறது. கொஞ்சம் நிதானமாக இந்த ஹதீஸை, இது புகாரியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் அனைத்துமே சரியாக இருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏற்க தகுந்த நம்பகமானவர்களாகத்தான் அத்தனை பேருமே இருக்கிறாங்க.
அத்தனை பேர் நம்பகமானவங்களா இருக்கிறாங்கன்றக்காக இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டா குர்ஆனுடைய அடிப்படைக்கே மாற்றமா போயிடுச்சு. குர்ஆன் என்ன சொல்லுது? ஒரு நல்ல மனிதராக இருந்தால் உலகத்துல ஒரு தப்பை பண்றார், அந்த தப்பை அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் அந்த தப்பை விட்டு விலகிக்கிறார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், யாரெல்லாம் இனிமே நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி தர்றார். அப்படிப்பட்ட மனிதர் நாளை மறுமையில கியாமத்து நாளையில அல்லாஹ்விடத்துல போய் அதே தப்பை செய்வாரா? உலகத்துல வாழும் போதே அல்லாஹ் கண்டிச்சு இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்று திருத்தி கொண்ட ஒரு மனிதர் கியாமத்து நாளையில போய் அதே தப்பை செய்வாரா? ஒரு நல்லடியாராக இருந்தால் கண்டிப்பா செய்ய மாட்டார். இங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழும் பொழுது தன்னுடைய தந்தைக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிமே உன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார். மாக்கானலின் நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்பிருல் முஷ்ரிகீன். எந்த ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் எந்த ஒரு இறை தூதருக்கும் தகுதி கிடையாது. எதுக்கு தகுதி கிடையாது? உலகத்துல இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரு, நல்லா தெரியுதா? அவர் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்பா, இது என்னுடைய ஏற்பாடு, என்னுடைய விதி, அதுல மாற்றமே கிடையாது என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிவிட்டான். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் நபி இடத்துல, நான் தான் திருக்க வச்சவன் பாவத்தை மன்னிக்க மாட்டேன், நீ எப்படி என்ன பாவம் மன்னிக்க கேட்ட? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிராங்களா, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏற்கனவே என்னுடைய தந்தைக்கு நான் சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன், அதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்விடத்துல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அந்த குற்றத்தை அல்லாஹ் கண்டிச்சு அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் என்று திருந்தி கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையில போய் திரும்பவும் அந்த பாவத்தை செய்வாங்கன்னு சொன்னா திரும்பவும் அல்லாஹ்விடத்துல என் தந்தைக்கு மன்னிப்பு கொடுன்னு கேட்பாங்கன்னா அல்லாஹ்வை பத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சிருக்கிறாங்க? அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வானா? கேட்கும்போது எப்படி கேட்கறாங்களா? யாரெல்லாம் நீ வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டியே, என்ன கியாமத்து நாளையை இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லி இருக்கிறியே, எங்க தகப்பனார நரகத்துல போட போறேங்கிறியே, அதுதானே எனக்கு பெரிய இழிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொன்னது, வாக்குறுதிக்கு மாற்றம் செஞ்சுட்டியா? அல்லாஹ் செய்வானா? இன்னல்லாஹ லா யுக்லிபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லாஹ்வுடைய பண்புல ஒரு பண்பு. இந்த ஹதீஸ் சொல்லுது இல்ல மறுமையில போய் நின்றுக்கிட்டு யா அல்லாஹ் நீ வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விட்டாய் என்று அல்லாஹ்வை பார்த்து நேருக்கு நேராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுவார்கள் என்று வருத, இதை ஒரு முஸ்லிம் ஏத்துக்க முடியுமா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிற கண்ணியமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நடப்பார்களா? ஒரு இறை தூதர் இப்படி செய்வார்களா? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் இதை சொல்வார்களா? அதுதான் கேள்வி. என்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இப்படி ரசூலுல்லாஹ் பேசுவாங்களா? ஹதீஸ்ல பேசுவாங்கன்னு இருக்கு, அறிவிப்பாளர்லாம் சரியா இருக்குது, அறிவிப்பாளர் கரெக்டா இருக்குன்றதுக்காக நீ ஏத்துக்கிறதா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதுக்காக நீ மறுக்கிறதா? மறுக்க மாட்டேன்னு சொன்னா முரண்பட்ட செய்தி. ஒன்னு இதை நம்பணும் அல்லது அதை நம்பணும். ஒன்னு அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் நம்பணும், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விட்டான் என்று நம்பணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்பிக்கை கொள்ள முடியாது. இதை நம்பினா அதை நம்ப முடியாது, அதை நம்பினா இதை நம்ப முடியாது, ரெண்டில் ஒன்றை தான் நம்ப முடியும். இதையும் நம்ப அதையும் நம்புனா பொய்யன்னு அர்த்தம். ரெண்டு முரண்பட்ட விஷயத்துல ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது. இந்த ரெண்டுல எதை நம்புறது? ஹதீஸை மறுக்க கூடாது, ஹதீஸை நம்பினா குர்ஆனை மறுப்பீங்களா? குர்ஆனை மறுக்க கூடாது என்று சொன்னால் ஹதீஸை மறுக்கலாம். எப்படி? யாரோ தப்பா சொல்லிட்டாங்க, இது ரசூலுல்லாஹ் பேர், ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, இப்படி ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு எதிராக சொல்லவே மாட்டாங்க என்று நம்பிக்கை வைப்பது அவர்களை மதிப்பதற்குரிய முறையா? இல்ல இல்ல குர்ஆனுக்கு மாற்றமா தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லுறவர்களை நம்புவதற்குரிய முறையா? நீங்க இதை நம்புனா குர்ஆனை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இந்த ரெண்டு செய்தியை நம்புனா அது நபிகள் நாயகத்தை பொய்யராக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க இந்த ரெண்டு செய்தியை நம்புனா
அல்லாஹ்வை வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறவன்னு சொல்றதா அர்த்தம். நீங்க இந்த ரெண்டு செய்தியை நம்பினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தப்பை செய்ய மாட்டேன் என்று உலகத்துல அல்லாஹ்விடத்துல சொன்னாங்களோ அதே தப்பை மீண்டும் மறுமையில வந்து செஞ்சதாக நம்பியதாக அர்த்தம். என்ன செய்ய போறீங்க? இதை நம்ப மாட்டேன் என்று புறக்கணிக்க போறீங்களா, அல்லது நம்பி விட்டு இத்தனை பாவங்களையும் ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா? நம்பினா இந்த பிரச்சனை வருது, நம்ப மாட்டேன்னு தூக்கி போடுங்க. யாரோ தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுங்க. அறிவிப்பாளர் யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் மறதியில ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார். மறதியில மனுஷன் மிஸ்டேக் பண்ண மாட்டானா? எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தா கூட தப்பா சொல்லிட முடியும். குர்ஆனுக்கு மாற்றமா தூக்கி போடு.